சொல்றீங்களா? மனம் கொட்டுன்னு கொட்டுது. அதுவும் இல்லாம இந்த ராத்திரி நேரத்துல எவனும் தூங்க வேண்டாமா? என்னது ராத்திரியா? ஏன்னா வெயில் இப்படி உச்சி மண்டைய பழக்குது. நிலாவாது விளங்கிரும். ஏன்னா இந்த காலத்து போய் இரவுன்னு சொல்றீங்களே. நாங்க வேற ஒண்ணுக்க வரல. இங்க ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க. அதுக்கு நம்ம படையடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். நீங்க ஆடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆடுங்க. அப்போ ஒரு 10-10 கடை திறந்து நான் சித்தான வரதான் ஆடுவேன். ஓஹோ, நல்லா காட்டிக்கா. சிங்கம். சிங்கமா நீங்க? சிங்கம் முயல தின்னு பார்த்திருப்பேன். ஆமா. மான் தின்னு பார்த்திருப்பேன். ஆமா. நிறைய கூட தின்னு பார்த்திருப்பேன். ஆமா. தண்ணி அடிச்சு பார்த்திருக்கியா? அடிச்சேன்னு வச்சுக்க 1.25 கிலோ வெயிட் ஆகும். வேண்டானே. அண்ணே, நீங்க மயக்கத்துல ஆடுவீங்கண்ணே. சரி. உங்க மயக்கத்தை தெளிக்க ஆடுறவங்க தானே நாங்க. மயக்கம் தெளியதுன்னு ஆட போற? ஆமாண்ணே. ஆனா பாவி பையில ஒரு குவார்டர் 110 ரூபா. இறக்கி விட்டுறாத. அண்ணே போகட்டும்ண்ணே. 110 ரூபா தானே. அந்த 110 ரூபானால உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்குமாண்ணே. குடும்பமே 110 ரூபாய்க்கு வாங்கி அடிக்கலாமா? சந்தோஷமான விஷயம் தானே அண்ணே. எந்த தகராறும் பண்ணாதீங்க. தகராறு பண்ண மாட்டோம்ப்பா. ஒரு கட்டிங் ரூபா தான் நான் போட்டு இறங்கிப்பா. கட்டிங்க? ஆமா. உங்க தாடியை கட்டிங் பண்ண போய் முத. சரி. நீ கொஞ்சம் விவரமான ஆளாத்தான் இருக்கா. ஆமா. உன் ஆசை தீர ஆடு. சரியா? சரிங்கண்ணே. ஆடி முடிச்சுட்டு நம்ம கூட வா. உன் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கடைக்கு நான் அவனை கூட்டிட்டு போறேன். ஒன்னே மாதிரி என்ன குடிக்க வைக்கிறியா? ஓரமா ஒதுங்கி இருந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கண்ணே. போங்கண்ணே. எல்லாரும் தானப்பா குடிக்காவா? நான் வரும்போது ஒரு பையன் தண்ணி குடிச்சிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? தண்ணி குடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லண்ணே. நீங்க போங்கண்ணே. என்னப்பா ஒழுங்கா ஆடுவியா? நல்லா ஆடுவோம்ண்ணே. ஒழுங்கா ஆடலான்னு வச்சுக்க. வாட்டர் பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சு விடுவேன். உன் மண்டை என்னைக்கு உடைய போகுது கண்டிப்பா. ஆடு.